இயேசுவில் எனதருமை சகோதர சகோதரிகளே, இந்த 6ஆம் அதிகாரமானது நாசீர் விதிகள், அதாவது ஆணோ பெண்ணோ யாராகினும் ஆண்டவருக்கென ஒரு குறிப்பிட்ட நாட்கள் ஒதுக்க வைக்க அர்ப்பணிக்க முடிவெடுத்தால், அதாவது நம்ம இந்த காலகட்டத்தில் 40 நாளைக்கு மாலை போடுறோம், இல்லது நேர்த்தி கடனாக 50 நாள் 60 நாள் நான் விரதம் இருக்கிறேன், இப்படியாப்பட்ட அந்த நேர்ச்சி கடன் அப்படி கடவுளுக்கு தன்னையை அர்ப்பணிக்க முன் வந்தால் அவர்கள் அந்த காலம் வரை எப்படி இருக்கணும்? அவர்கள் மதுவோ திராட்சை ரச பழமோ அந்த ரசமோ குடிக்கக்கூடாது, தலையில் அந்த முடியை அவர்கள் சிரைக்கக்கூடாது, தூய்மையாக இருக்கணும் என்ற அந்த விதிமுறைகளை எல்லாத்தையும் தெளிவாக எடுத்து வைக்கிறது. ஏன் இப்படியாப்பட்ட அந்த மாலை போட்டுக்கிட்டு வாழுகிற அந்த தருணத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட நாளில் இருக்கும் பொழுது சொந்த பந்தங்கள், ஏன் தாய் தந்தை இறந்தால் கூட அந்த பிணத்தின் பக்கத்தில் போகக்கூடாது என்பதையும் இந்த அதிகாரமானது மிக தெளிவாக எடுத்து வைக்கிறது. கடவுளுக்கு தூய்மையான அந்த ஒரு வழிமுறைகளை எப்படி பின்பற்றணும் என்பதையும் நமக்கு கொடுக்கிறது. முக்கியமாக இந்த அதிகாரத்தினுடைய கடைசியில் பார்க்கிறோம், இஸ்ரேல் மக்களுக்கு கடவுள் மோயிசன் வழியாக கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். அது நம்ம அந்த ஆசீர்வாதத்தை தான் நம்ம திருமணத்துக்கோ முக்கியமான நிகழ்வுக்கு நாம் இதெல்லாம் எடுத்து சொல்லுவோம். இது நம்முடைய யாவே கடவுள் கொடுத்த ஆசீர்வாதமாக இன்று வரையும் பின்பற்றப்படுகிறது. அதாவது ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக, ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மீது ஒளிரச் செய்து உன்மீது அருள் பொழிவாராக, ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. அந்த அமைதியை, ஆசியை, ஒளியை நாம் பெற்றவர்களாக இந்த அதிகாரத்திற்கு நாம் செவிமடுப்போம். ஆண்டவர் மோசையிடம் கூறியது, இஸ்ரேல் மக்களிடம் சொல், ஒரு ஆணோ பெண்ணோ தன்னை ஆண்டவருக்கு தனிமைப்படுத்தி சிறப்பான அந்த பொருத்தனையான நாசீர் பொருத்தனை செய்து ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்தால் திராட்சை ரசம் மது ஆகியவற்றை அவன் விளக்க வேண்டும். திராட்சை ரசமும் மது ஆகியவற்றின் காடியை அருந்தக்கூடாது, திராட்சரச பழம் சாற்றை குடிக்கக்கூடாது, திராட்சை பழங்களையோ வற்றலையோ உண்ணவும் கூடாது. பொருத்தனை காலம் முழுவதும் திராட்சை கொடியிலிருந்து கிடைக்கும் எதையும், விதைகள் தோள்களை கூட அவன் உண்ணக்கூடாது. அர்ப்பணம் செய்து கொண்ட பொருத்தனை காலம் முழுதும் சவரக்கத்தி அவன் தலையில் படக்கூடாது. ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட காலம் முடியும் மட்டும் அவன் தூய்மையுடன் இருப்பான். அவன் தன் தலைமுடியை நீளமாக வளர விடுவான். ஆண்டவருக்கென்று தன்னை அர்ப்பணித்து கொண்ட காலம் முழுவதும் பிணத்தருகே அவன் போகக்கூடாது. தன் தந்தை, தாய், சகோதரன், சகோதரி இறந்தால் கூட அவர்களுக்காக தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது. ஏனெனில் கடவுளுக்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டதின் அடையாளம் அவன் தலையில் இருக்கிறது. அர்ப்பண காலம் முழுவதும் அவன் ஆண்டவருக்கு தூய்மையாக இருப்பான். எவரேனும் திடீரென அவன் அருகே இறந்து புனிதப்படுத்தப்பட்ட அவன் தலையை தீட்டுப்படுத்தினாள், தூய்மைப்படுத்தும் நாளில் அவன் தன் தலையை சிரைத்து கொள்ள வேண்டும். 7ஆம் நாளில் அவன் அதை சிரைத்து கொள்வான். 8ஆம் நாளில் அவன் 2 காட்டு புறாக்களையோ 2 மாட புறாக்களையோ சந்திப்பு கூடார நுழைவாயிலுக்கு குருவிடம் கொண்டு வர வேண்டும். குரு ஒன்றை பாவம் போக்கும் பலியாகவும் மற்றதை எரிபலியாகவும் ஒப்புக்கொடுப்பார். பிணத்தை முன்னிட்டு அவன் பாவம் செய்துள்ளதால் அவனுக்காக கரை நீக்கம் செய்வார். அதே நாளில் அவன் தலையையும் புனிதப்படுத்துவார். அவன் பொருத்தனை செய்த காலத்திற்காக மீண்டும் தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பான். குற்ற நீக்க பலிக்காக ஓராண்டு ஆட்டுக்கடாய் ஒன்றை கொண்டு வருவான். அவன் அர்ப்பண நிலை தீட்டுப்பட்டதால் கடந்துவிட்ட அந்த காலம் கணக்கில் வராது. அர்ப்பண காலம் நிறைவுறும் போது நாசிருக்கான சட்டம் இதுவே. சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயிலுக்கு அவன் கொண்டு வரப்படுவான். ஆண்டவருக்கு அவன் கொண்டு வரும் நேர்ச்சை பொருள் பழிக்காக பழுதற்ற ஓராண்டு செம்மறிக்கடாய் ஒன்று, பாவ நீக்க பழிக்காக பழுதற்ற ஓராண்டு ஆட்டுக்குட்டி ஒன்று, நல்லுறவு பழிக்காக பழுதற்ற ஆட்டுக்கடாய் ஒன்று, புளிப்பற்ற அப்பம் 1 கூடை, எண்ணெயில் மெல்லிய மாவை பிசைந்து செய்த நெய்யப்பங்கள், எண்ணெய் தடவிய புளிப்பற்ற மாவால் செய்த அடைகள், அவற்றினுடைய உணவு படையல், நீர்ம படையல் ஆகியவை.
குரு அவற்றை ஆண்டவர் முன் கொண்டு வந்து அவனுக்காக பாவம் போக்கும் பழியையும் எரிபலியையும் நிறைவேற்றுவார். கூடையிலுள்ள புளிப்பற்ற அப்பத்தோடு ஆட்டுக்கடாயை ஆண்டவருக்கு நல்லுறவு பலியாக ஒப்புக் கொடுப்பார். மேலும் அவனுக்காக குரு உணவு படையலையும் நீர்ம படையலையும் படைப்பார். நாசீர் புனிதப்படுத்தப்பட்ட தன் தலையை சந்திப்பு கூடார நுழைவாயிலில் மலித்து புனிதப்படுத்தப்பட்ட தன் தலையை முடியை எடுத்து நல்லுறவு பலியினுடைய அடியில் இருக்கும் நெருப்பில் போடுவான். அவன் புனிதப்படுத்தப்பட்ட தன் தலையை மழித்த பின்னர் குரு வெந்து கொண்டிருக்கும் ஆட்டுக்கடாயின் முன் சந்தை எடுத்து கூடையிலிருந்து நெய்யப்பம் ஒன்றையும் புளிப்பற்ற அடை ஒன்றையும் எடுத்து நாசிர் கைகளில் வைப்பார். அவற்றை ஆரத்தி படையலாக குரு ஆண்டவர் திருமுன் காட்டுவார். ஆரத்தி காட்டப்பட்ட மார்பு பகுதியும் உயர்த்தி படைக்கப்பட்ட தொடையும் புனித பங்காக குருவுக்கு சேரும். அதன் பின்னரே நாசிர் திராட்சை ரசம் குடிக்கலாம். நாசிர் பொருத்தனை செய்பவனுக்கான சட்டம் இதுவே. ஆண்டவருக்கு அவன் கொண்டு வரும் நேர்ச்சை படையல் அவனது நாசிர் பொருத்தனைக்கேற்ப இருக்க வேண்டும். இது மற்றபடி அவன் தர இயன்றதற்கு நீங்களானது. அவனது பொருத்தனைக்கேற்ப தன் நாசிர் அர்ப்பணத்திற்குரிய சட்டத்தின்படி அவன் செய்ய வேண்டும். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீர் ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசீர் கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன்மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உமக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன் என்றார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.